வாழ்க வளமுடன். நான் சோமாஸ் செய்ய போகிறேங்க. 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். தேவையான உப்புங்க, ஒரு சிட்டிகை உப்புங்க, எண்ணெய் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூனு ரவா, 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ரவா போடுறேன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோமாஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிவிடும். கொஞ்சம் ஊறணும் இல்லைங்களா, ஒரு 10-20 நிமிஷம் ஊறணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் மாவு. நம்ம சப்பாத்தி பாதத்தோடு கொஞ்சம் கெட்டியாக நல்லா இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மொறுமொறுன்னு இருக்கும், இல்லைன்னா சவுக்குன்னு இருக்கும். நான் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். சோமாஸுக்கு 1 கப்புன்னா நான் 1/4 கிலோ மாவு எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து தண்ணி லைட்டாக ஊற்றி ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள். இதை பாருங்க, இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். நல்லா அழுத்தி இப்படி பிசைஞ்சிட்டு இந்த பாருங்க, கையில் நான் மாவே ஒட்டல பாருங்கள், இந்த பதம் போதுங்க. இதோடு இதை வந்து மூடி வச்சிடலாம் 20 நிமிஷம். இப்போ சோமாஸுக்கு தேவையான தீனி எப்படி ரெடி பண்ணணும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். இது வந்து 20 நிமிஷம் ஊறட்டும். வந்து நான் வானல் வச்சுக்கிட்டேங்க. 1 கப்பு அளவுக்கு நான் ரவா போடுறேங்க. இது வந்து 1/4 கிலோ ரவாங்க. ஃபஸ்ட்டு ரவா வந்து நல்லா வதக்கிக்கலாம். சோமாஸுக்கு தேவையான இது வந்து தீனி தாங்க. அந்த தீனியை வந்து எப்படி நல்லா ரெடி பண்ணணும்னு நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து நீங்கள் வந்து வருஷ கணக்கில் வச்சுக்கலாம். இது வீணாக போகாது. நீங்கள் எப்போ வேணால் சோமாஸ் செய்யலாம். இதை நல்லா ரவாயை வந்து நல்லா வதக்கிக்குங்க. உங்களுக்கு பொட்டுக்கடலை வேணாலும் வச்சுக்கலாம், நீங்கள் தேங்காய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ தேங்காய் தான் எடுக்க போகிறேன். இப்போ 1/4 கிலோ ரவாவுக்கு 1 தேங்காய் தான் எடுக்க போகிறேன். ரவாயை வந்து நல்லா வதக்கிக்கணும். 1/4 கிலோ ரவாவுக்கு நான் 1 தேங்காய் திருவி இருக்கேங்க. 1 ஃபுல் தேங்காய் நான் திருவி இருக்கேன். ஏலக்காய் பொடி 4 ஏலக்காய் வச்சு நுணுக்கி வச்சுருக்கேன். சீனி வந்து 1/4 கிலோ எடுத்துருக்கேன். ரவா எவ்வளோ எடுக்கிறோமோ, நான் 1 கப்பு ரவா எடுத்திருக்கேன் 1/4 கிலோ, 1 கப்பு சீனி 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ ரவா வந்து நல்லா வரப்பட்டுடுச்சு. கலர் மாறாமல் எடுக்கணும் ரவாவை. இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை அடுத்தது நம்ம இந்த தேங்காயை ஊற்றிடலாம். உங்களுக்கு ட்ரை கோகோனட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காயை உடச்சி தான் தெரிவிருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். உங்களுக்கு வந்து இனிப்பு வந்து பத்தலைன்னா நீங்கள் வாயில் வச்சு பாருங்கள். இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1/4 கிலோ தான் எடுத்துருக்கேன் ரவாவுக்கு. இப்போ வந்து இங்கே பாருங்கள், தேங்காய் வந்து நல்லா வரப்பட்டுடுச்சு. கலர் மாறி இருக்கு பாருங்கள் லைட்டாக. அப்போ வந்து சர்க்கரையை போட்டுடலாம். சர்க்கரையை போட்டுட்டு நான் ஏலக்காய் வந்து சீனியும் ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன். இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா கிண்டுங்க. சீனி வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஈரப்பதம் வரும். அப்போ வந்து நம்ம ரவாயை கொட்டிக்கலாம்.
இப்போ ரவாயை கொட்டிட்டு இப்போ கிண்டிடலாம். ஒரு தேங்காய், 1/4 கிலோ ரவா, 1/4 கிலோ சீனி நான் போட்டிருக்கேன். நெத்து காயாக இருக்கணுங்க, நல்லா நெருவு காயாக இருக்கணும் தேங்காய். இதுதாங்க சோமாஸு தீனிங்க. அதுக்கு உள்ளே வைக்கிறதுக்காக ஸ்டஃப் பண்ணுறதுக்காக நான் செஞ்சுருக்கேன். இதில் நீங்கள் வந்து பொட்டுக்கடலையை கூட நுணுக்கி போடலாம். எவ்வளோ பாருங்கள், கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டுங்க. நம்ம மாவு பிசைஞ்சு வச்ச பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சப்பாத்தி கட்டையால் உருட்ட வேண்டியதாங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு முந்திரி திராட்சை வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து முந்திரி திராட்சைலாம் போட மாட்டேங்க. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். நெய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் நெய் எதுவுமே போடுறதுக்கு இல்லை, அப்படியே தான் வச்சுருப்பேன். மாவு வந்து 20 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நான் உருட்டுறதுக்கு கட்டை வச்சுருக்கேன், சப்பாத்தி உருட்டுற கட்டை. இப்போ சோமாஸ் அழுத்துறது அச்சு வச்சுருக்கேன். நான் ஸ்பூனும் வச்சுருக்கேங்க. இதால் வந்து நம்ம இப்படி உருட்டினா பிறகு இப்படி வெட்டிக்கலாங்க. நம்ம எந்த டிசைன் வேணாலும். இதுவும் அதேமாரியே தான். இப்போ வந்து சின்னதாக உருண்டை எடுத்துக்குங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்குங்க உருண்டை. இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு வந்து மைதா மாவு வேணாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து மைதா மாவு மட்டும் தான் போடுறேன். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்குங்க. நல்லா இந்த ஓரம் நடுவில் எல்லாம் நல்லா மெலிசாக நீங்கள் எவ்வளோத்துக்கு தேய்க்கிறீங்களோ மொறுன்னு இருக்குங்க. இது பாருங்க, இந்த அளவுக்கு போதும். நான் வந்து தீனி வந்து 2 ஸ்பூன் வைக்கிறேன். இப்படி மூடிடுங்க. மூடிட்டு கையால் வந்து இப்படி அமுக்கிடுங்க. ஈரமாவு வந்து பிடிச்சிக்கும் நல்லா. இப்படி பாருங்க, நல்லா ஈஸியாக கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ கடையில் வந்து எல்லா கடையில் விற்கிதுங்க இதுமாரி. இதுமாரி நீங்கள் வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுருங்க வானலில். நல்லா மிதமான தீயில் தான் நீங்கள் போட்டு எடுக்கணும், இல்லைன்னா கறிவிடும், உள்ளே வேவாத இருக்கும். நீங்கள் வந்து நெல்லிக்காய் அளவுக்கு பிடிச்சாலே போதுங்க உருண்டை, பெருசாலாம் எடுக்க வேணாம். மாவு போடாதே ஊற்றலாம், ஏன்னா நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா மாவில், அதனால் ஒட்டாமே வரும். உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா நீங்கள் எண்ணெயும் போட்டுக்கலாம், மாவும் போட்டுக்கலாம். நீங்கள் பெருசாக உருட்டலாம், பெருசாக நம்ம வெட்டிக்கலாம். சின்னதாக வேணால் நீங்கள் சின்னதாக உருட்டிட்டு இது பண்ணிக்கலாம். நம்ம கையாலேயே கூட இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்க, நல்லா அழகாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் போருக்கு இருந்தாலும் நல்லா இப்படி இப்படி வச்சு அழுத்தினீங்கன்னா நல்லா டிசைனாக வரும். நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த பாருங்க, போருக்கு இப்படி வச்சுக்கிங்க. இங்கே பாருங்க, நல்லா டிசைனாக வரும் பாருங்க.
அவ்வளோதாங்க. இந்த பாருங்க எப்படி மாடலாக இருக்குது பாருங்கள். இப்போ வானல் வச்சுக்கலாம் வாங்க அடுப்பில். இந்த பிறகு எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மல்லாட்டை கடலை எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம், ரீஃபண்ட் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சோண்டு மாவு போட்டு பாருங்கள். இதை பாருங்க நல்லா மேலே வருது. இப்போ வந்து ஒரு ஒரு சோமாஸாக போட்டுடலாம். ஒரு 3 4 இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 4ன்னு போட்டு நம்மளே எடுத்துடலாம். நல்லா மீடியமான தீயில் வச்சு போடுங்க, சிம்மில் வச்சு, இல்லைன்னா செவந்துருங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வேக விட்டுங்க. அந்த கலரு இந்த கலரில் இப்போ எடுத்துடலாம். நம்ம சோமாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. சோமாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.